வெல்னஸ் பாயிண்ட்ஸா, டாக்டரா இல்லை. ஏன்னா ஒரு சில இது டாக்டருக்கே தெரியாது, சரிங்களா? அது வந்து டாக்டர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. பட் நான் கொஞ்சம் ஸ்பெஷல். டாக்டர்ஸ் தெரியலன்னா தெரியலன்றுவோம், சரியா? ஸோ நான் டாக்டர் வெங்கட்ரமணன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், அதில் வந்து ஹெல்த் ஆஃபீஸராக இருக்கேன். இப்போ டெப்டேஷன் டு ஃபுட் சேஃப்டி. ஸோ உங்களோட ஸ்லைடு தான் இது, நல்வாழ்வு. ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஹீட்டிங் ஹேபிட்ஸ். ஸோ இது கொஞ்சம் இன்றைக்கி இன்ட்ராக்டிவாகவே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ மேடம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் ஃப்ரம் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். ஒரு எம்பிபிஎஸ் படித்தே ஆகணும்னு ஒரு வெறியில் டாக்டர் ஆனது நான்லாம். ஸோ நான் வந்து 6th attempt. யார் யார் பேரண்ட்ஸு நீட்டுக்கு பசங்களை ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி இப்பயே பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு டிப்ஸு. ஸோ விடாமுயற்சி. எனி டைம் வந்து இப்போ நீட்டுக்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, இப்போ எனி நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி 6th attemptல எம்பிபிஎஸ் கடிச்சு ஜாயின் பண்ணி ஆல் இண்டியா கோட்டா, நம்ம தமிழ்நாடு கோட்டா இல்லை, ஆல் இண்டியா கோட்டா முடித்து எபிடமாலஜின்னு இது அது வந்து UCLA யூஎஸில் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட், கவர்மெண்ட்டே செலவு பண்ணி அமைச்சிருக்கான். அப்புறம் மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், அதான் MPH ஃப்ரம் ICMR NIE, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி சொல்லுவோம். அது ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரமோட்டட் அஸ் ஹெல்த் ஆஃபீஸர் என்னோட DPHல, டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போம். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு புக் ரிவ்யூவில் தான் மேடமை பார்த்தோம், லாவண்யா மேடம் அறிமுகம் ஆனாங்க. அங்கே ஒரு வார்த்தை கற்றுட்டோம், வருமுன் தடுப்போம். ஸோ வருமுன் காப்போம்லேருந்து வருமுன் தடுப்போம் ஆயிட்டோம். ஸோ அந்த வருமுன் தடுப்போம்னு ஏன் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து இப்போ அட் ப்ரெசண்ட் என்னோட டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர், டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, டெப்டி டைரக்டர் ஃபுட் சேஃப்டி, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அப்போ பார்த்துங்க, வருமுன் தடுப்போம் இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஃபுட்டு நாங்கள் டெய்லி வந்து எங்களுக்கு என்னோட கீழே வந்து ஒரு 6 ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆல் இண்டியாவிலேருந்து நான் FSSAI யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் அது போட்டிருக்காங்க சார். FSSAI சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் கம்பல்சரி. சேல்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சரிங்களா? அப்போது ஃபுட் சேஃப்டிக்காக வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மந்த்லி ஒரு இது வச்சுக்கிறாங்க, தீம் மாதிரி. ஸோ போன மாதம் வந்து எங்களுக்கு வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். அப்போ எல்லாருக்கும் அவங்க வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஈச் FSO ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து 15 சாம்பிள்ஸ் எடுக்கும். இந்த மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயில் அண்ட் ஆயில் ப்ராடக்ட்ஸ். நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து நாங்கள் இந்த FSSAI ஆல் இண்டியா குரூப்பில் இருக்கோம். அப்போது என்னத்துக்கு இந்த இது வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கலப்படம் டு த ரேம்பண்ட், அடல்ட்ரேஷன் டு த கோர். எந்த ஃபுட்டுமே விட்டு வைக்கல. ஈவன் என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் ஃபுட்டு வரைக்கும் அடல்ட்ரேஷன் தான். அதுக்கு மாதம் ஏப்ரலுக்கு முன்னாடி வந்து மார்ச் மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸு நம்மளுக்கு வந்து இது வச்சுருந்தாங்க. இந்த நெஸ்லே இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா, லாக்டோஜன், அதெல்லாம் சாம்பிள் எடுத்து அமிச்சோம். அப்போ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கலப்படமான்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் நம்ம வந்து அரிசி, பருப்பு இதெல்லாமே எடுத்து அனுப்புகிறோம். வெல்லம் இந்த வாட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்ஸ்டாண்டர்ட் என்னோட பீரியட் நான் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கலர்ஸ் ரொம்ப ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ மெயினாக பேரண்ட்ஸ் அண்ட் நம்மளுக்கு என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கலராக இருக்கிறது தான் பிடிக்குது. ஸோ அந்த கலராக இருக்கிறதுல நீங்கள் இதாகக்கூடாது. அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கலர்ஸ் தான் இப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளமே. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய கேன்சர் ஆகுது பாருங்கள். இந்த கேன்சருக்கெலாம் காரணமே இந்த கலர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்துலலாம் டை யூஸ் பண்ணுறோம். எங்களுக்குன்னு ஒரு 10 லேப்ஸ் இருக்குது. அந்த லேபுக்கு வந்து இந்த சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்புவோம்.
எல்லாத்துக்குமே நம்ம பெஸ்டிசைடு, இந்த கார்சினோஜன்ஸ் இதுக்கெல்லாம் டெஸ்டிங் அனுப்புகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த கலர்ஸ் தான் முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ஸ்வீட்டு, இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த ஐஸ்கிரீமு, இந்த குச்சி ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். லாவண்யா மேடம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க குரூப்பில். அந்த மேக்கிங் ஆஃப் அந்த இதெல்லாம் வந்து வீடியோஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பால் இருக்குது பாருங்கள், அது வந்து இப்போ சிந்தட்டிக் பால் வந்துருச்சு, ஒரிஜினல் பாலே இல்லை. அப்போ நீங்கள் ஹெல்த்தி ஹீட்டிங் ஹேபிட்ஸில் அப்போ பார்த்துங்க நம்ம வந்து சாப்பாடே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹெல்த்தி ஹீட்டிங் ஹேபிட்ஸ் போகிறோம். அப்போ எதை தான் சாப்பிட்றது, இதுதான் கொஸ்டின். எதை தான் சாப்பிட்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரம்யா இன்ட்ராக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நானே பேசினே இருந்தேன்னா ஓகே. எதெல்லாம் சாப்பிடலாம்னு சார் கேக்குறாங்க. என்னதான் சாப்பிட்றது சார்? ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இல்லை மேடம், நான் நார்மல் சாப்பாடு என்ன சாப்பிட்றது? ஜங்க் ஃபுட்டை விட்டுருங்க. சார் 2 பொரியல், ஒரு கூட்டு. சாதம் கொஞ்சமா அப்படி வச்சு கொஞ்சம் ஹெல்ப் கொஞ்சம் ஃபுட்ஸ் சார். நம்மளே அது நான் வந்து அதான் சார் மில்லட்ஸ் சார். ஃபர்ஸ்ட் சொன்னது யாரோ ஒருத்தர் சொன்னாரு, வீட்டு சாப்பாடு மெயின். வீட்டு சாப்பாடு. நம்ம அதுதான் நம்ம மாத்தலாம். சரியா? ஹோட்டல்ல இதுல வெளியே சாப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண வேண்டியது குட் ஹீட்டிங் ஹேபிட்ஸ்ல வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ஃபுட்டு. அதுதான் முக்கியம். அந்த ஹோம் ஃபுட்லையுமே முக்கியமாக இப்போ என்னன்னு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஃபுட் எதுன்னு இப்போ தெரியுங்களா? வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஃபுட்டுன்னு ஒன்று சொல்கிறோம். எல்லாருக்கும் தெரியுதே. அது ஒண்ணுதான் சார் மனசுக்கு திருப்தியா இருக்கு, நல்லதை சாப்பிடுறோம் அப்படின்ற திருப்தி. ஸோ அந்த 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 திருப்தியிலே சொல்லிட்டு பாருங்க, எது எது பேக்கடா இருக்கோ, எது எது பாயில்டா இருக்கோ, அந்த இது வந்து ரொம்ப ஈஸி ஃபார் டைஜஷன் ப்ளஸ் பெஸ்ட் ஃபார் ஹெல்த். சரிங்களா? ஸோ நம்மளோட ஆக்சுவலாக நம்மளோட பாரம்பரியம் சூப்பர்ன்றோம். அதுவும் இந்தியாவிலேயே நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு தான் தி பெஸ்ட் சாப்பாடுன்றோம். ஏன்னா நம்ம நிறைய அந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா ரசம் பெஸ்ட்டு, என்ன சொல்கிறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் உங்களுக்கு டைஜஷனுக்கு சூப்பர்ன்றோம். கோவிட் நெக்ஸ்ட் ஃபோட்டோ எடுங்க மேடம். ஸோ ஏன் என்கிட்டேருந்து கேட்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கும் செகண்ட் ஃபோட்டோக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். நானுமே வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த் ஹேபிட்ஸில் தான் இருந்தேன். நான் சொல்கிற டைலாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்ஸ் ஆர் த ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸ். சரியா? நானுமே வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும், கார்த்திகேயன் சார் இவங்களுக்குலாம் தெரியும் ஒரு சில பேருக்கு. ஸோ எனக்குமே ப்ராப்ளம் தான். நான் ஒரு 115 கிலோ இருந்தேன், 115 to 113 கிலோ. ஆனால் பாருங்கள், பெஸ்ட் டாக்டர். அப்போது எங்கள் கோச் சொல்லுவார், அறிவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்லா நோட் பண்ணிங்க. சரியா? நான் நீங்கள் படிச்சிருந்தாலும் படித்ததுனால ஆரோக்கியமாகிடுவாங்களான்னா ஆரோக்கியம் கிடையாது. அதே மாதிரி டாக்டர்ஸும் தான் பேஷண்ட்ஸு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டாக்டர் மாத்திரை மருந்து கொடுக்குறாரு, ஆனால் டாக்டருக்கே மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்காருன்னு யாருக்கா தெரியுமா? நீங்கள் போய் கேட்க முடியுமா? நம்ம தான் மாத்திரை வாங்க போனோம், டாக்டர் சார் நீங்களுமா மாத்திரை போடுறீங்கன்னு கேட்க முடியுமா? சரி, டாக்டருமே மனுஷன் தானே. நீங்க எந்த டாக்டர் பாக்குறீங்க சார்னு சொல்லி கேட்கணும். நீங்க எந்த நல்ல டாக்டர்? ஸோ இந்த மாதிரி தான் இருந்தேன் நான், பார்த்துங்க, 113 கிலோலேருந்து. ஸோ இந்த ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வெயிட்டு. ஸோ ஒரு சராசரி ஆளுக்கு வந்து ஹைட்டுக்கு தான் வெயிட்டு, ஏஜ் பார்க்க மாட்டாங்க, ஹைட்டுக்கு வெயிட். ஸோ எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். அதுதான் நம்மளோட போன்ஸ்க்கு, அவ்வளோதான் நம்ம போன் வந்து என்ன பண்ணுறது, வெயிட்டு தாங்கும். அப்போது எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அவ்வளோ வெயிட்னா, இப்போ ஒரு 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் 70 இருக்கலாம், -100 பண்ணிக்கணும். 100 கழிச்சு பிஎம்ஐ போட்டுருக்கணும். பிஎம்ஐ லெவலுக்கு போல 7 சென்டிமீட்டர் அளவு பார்த்துங்க, -100 -100 ஆவரேஜா.
எக்ஸாக்டாக சொல்லணும்னா 104 இல்லை 105 பண்ணோம். அது அவ்வளோ ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஓகே. பேசிக்காக 170லேருந்து 100 மைனஸ் பண்ணிங்கன்னா 70. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க வெயிட்டை பார்த்துங்க. ஸோ அந்த வெயிட்னால வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 250 டிசீஸ் வருதுன்றோம். வெயிட் மட்டும் 5 கிலோ ஜாஸ்தி இருந்தாலே வெயிட் வந்து 250 டைப் ஆஃப் டிசீசஸ் வருது. அதில் ஃபஸ்ட்டு டிசீஸ் என்னன்னு கேளுங்க, எல்லாரும் ஆடி போயிடுவீங்க, டயபெட்டிஸ். ஸோ டக்குன்னு சுகர் வரும்னா என்னோட ஒய்ஃபு. ஸோ இப்போ நான் ஹெல்த்தியாக மாறாமல் உங்களெல்லாம் நான் ஹெல்த்தியாக மாறுங்கன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை இப்போ லாவண்யா மேடம் என்னை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் மாறி இருக்கோம், அதனால் நீங்கள் மாறுங்கன்னு நான் சொல்லலாம். நானே மாறாமல் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த உலகத்திலே ரொம்ப ஈஸியஸ்ட் ஜாப் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்வைஸ் பண்ணுறது தான். யார் வேணாலும் பண்ணலாம். அப்போ அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேஷண்ட்டாக தான் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா. எனக்குமே வந்து பிபி, சுகர், வேரிகோஸ் வெயின், அசிடிட்டி, சோரியாசிஸ், அந்த வெயிட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஸ்மாட்டிக், வீசிங், நான் பஃப் இல்லாமல் இருந்ததே இல்லை. இது எல்லாத்துலேருந்து வெளியே வந்தேன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த உங்களுக்கு இப்போ இன்றைக்கி இது பண்ணுறேன் இல்லையா, லெக்சர் கொடுக்குறேன் பாருங்கள், அதை நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி ஒரு வெயிட் லாஸ் பண்ணி லைஃப் ஸ்டைலை மாற்றி, இந்த நான் மட்டும் இல்லை, என்னோடய ஒய்ஃபு, என்னோடய ஃபேமிலி, என்னோடய அம்மா அப்பா, இதெல்லாம் டாக்டர்கிட்ட கற்றுக் கொடுத்தாங்கன்னா டாக்டர் கற்றுக் கொடுக்கல. இதெல்லாம் இப்போ எங்கே கற்றுக்குறோன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன நாங்கள் எங்களோட கம்யூனிட்டி ஒன்று இருக்குது, அதில் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதுதான் முக்கியமாக உங்களுக்கு கிளாஸ் சொல்கிறது. இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் பார்த்துங்க இப்போ நாங்கள் எப்படி இருந்தோம், நாங்கள் எப்படி ஆகிட்டோன்னு. இப்போ இன்னும் சேஞ்சஸ் மாறிண்டே இருக்கோன்னு வச்சுங்க. அப்போ இதில் வந்து சின்ன சின்ன இது லைஃப் ஸ்டைல்லாம் தான் நாங்கள் மாற்றிருக்கோம். அந்த லைஃப் ஸ்டைலில் என்ன மாற்றணுன்றது தான் இன்றைக்கி கிளாஸ். அது உங்கள் த்ரூ தான் நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு மெயின் இது நம்ம சொன்னது வந்து ஃபுட்டு, சாப்பாடு. அதில் இப்போ யூஸ்வலாக இப்போ அன்பின்னு வருது மேடம், அவங்க நீங்கள் தான் இன்ட்ராக்டிவாக இருக்கீங்க, சொல்லுங்கள் மேடம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சாப்பிட்றோம் மேடம்? அரிசி எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல, நான் 3 தடவை தான் சாப்பிட்றேன். வெரி அதை குட். நான் சொல்லிக்கிறேன். அதுவும் எனக்கு வீட்டில் சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அந்த வெயிட்? 54. சூப்பர். ஹைட்டும் கம்மியாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வயிற்று 154 என்னன்னு தெரியல, 154 149 அப்படி சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் கூட தான் நினைக்கிறேன், பாத்துக்கலாம். இல்லை, ஹைட்டுக்கு வெயிட் ஓகேவா தான் இருக்கு. இதெல்லாம் டாக்குமெண்டேஷனுக்காக சும்மா டாக்டர் பொய் சொல்றாருன்ற மாதிரி, இந்த வெள்ளையா இருக்கவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி டாக்டர் பொய் சொல்ல மாட்டார். டாக்டரோட ரிசல்ட்டை பாருங்க. ஸோ உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஒரு வீடியோவா போடலாம் சார். சூர்யா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு வீடியோவா போடுறாங்க. உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே பயங்கரமா இருக்கு சார். வரோம் சார். அடுத்த ஸ்டேஜ் அதான் சார். அதுக்கு வீடியோ சூர்யா ஜோதிகா மாதிரி நானும் மேடம் பண்ணியிருக்கோம். கேட்டீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் நம்ம வீட்ல இருந்தே கொண்டு வரணும். அதுலயும் லாவண்யா மேடம் சொன்னது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ்ன்னு சொன்னனால தான் நான் ஒத்துண்டேது. ஸோ எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பசங்கள்லேருந்து கொண்டு வரணும், குழந்தைங்கலேருந்து கொண்டு வரணும். ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம யாரையுமே பெண்ட் பண்ண முடியல. சரி, நம்ம மாற்றுறது கஷ்டம், பிரெயினில் வந்து செட்டப் ஆகிடுது. இப்போ நானே மாறுறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மாறணும்னு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அவஸ்தைப்பட்டதுனால மாறணும். ஏன் அவஸ்தைப்பட்டோம்? பிபி ஜாஸ்தி ஆகி புல்லட்லேருந்து கீழே விழுந்தேன். எனக்கு புல்லட் ரொம்ப பிடிக்கும். ஏன் ஹைட் வெயிட்டுக்கு பாருங்கள், புல்லட் அந்த ஃபோட்டோ அப்புறமா அனுப்புகிறேன் பாருங்கள். ஸோ அப்போ புல்லட்டே ஓட்டுறது இல்லை, புல்லட்டில் விழுந்ததுனால. ஏன் விழுந்தேன்? பிபி இதில் காட்டுறது வந்து கம்மியாக இருக்குது. விழுந்த அன்றைக்கி வந்து 180 110 டாக்டர். ஸோ பிளாக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ நான் போய் பார்த்த டாக்டர் என்னோட ப்ரொஃபஸர் கார்டியாலஜிஸ்ட்டு, அவர் என்ன சொன்னார், வெங்கட் ஒரு 5 கிலோ கம்மி பண்ணுன்னாரு. எவ்வளோ? 5 கிலோ. நான் அந்த 5 கிலோ கம்மி பண்ண போய் 28 கிலோ கம்மி பண்ணிட்டேன். எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். 5 மடங்கு போச்சே. ஒரு அரிசி மூட்டை போச்சே. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மூட்டு வலி இருக்கவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 1 கிலோ வெயிட், இதெல்லாம் யார் நோட்ஸ் எடுக்கிறன்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் 1 கிலோ வெயிட் குறைச்சிங்கன்னா உங்களோட மூட்டில் 4 கிலோ வெயிட் குறையும். அப்போ அந்த மூட்டு வலி இருக்கவங்க
இந்த கால் வலி இருக்கவங்க இவங்கெல்லாம் 5 கிலோ வெயிட் குறைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்போ எவ்வளோ குறையும்? 20 கிலோ குறையுது மூட்டில். ஸோ மெயினாக இப்போ என்ன சூப்பராக இப்போ இன்னொரு டாக்டர்ஸை நான் தான் திட்டலாம், அதனால நானே திட்டிடுறேன் பார்த்துங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலாக போனீங்கன்னா இப்போ நிறைய நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. யார் யார் கேள்விப்படுறீங்க? எஸ் சார். எங்க வீட்லயும் நர்ஸ் அவங்க சிவகனி மேடம். மேடம் இப்போ அதில் பை ஒன் கெட் ஒன் மாதிரி இப்போ ஆஃபர் மேடம். ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்ல கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தராங்களாம், பார்த்துங்க. எது டிஸ்கவுண்ட் பாருங்க. ஸோ ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் 4 to 5 lakhs, 2 பண்ணீங்கன்னா 10, டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 8 இல்லை 7.5. ஒரு காலை உடைச்சு இன்னொரு காலுக்கு காசு வாங்க மாட்டாங்க. ஏங்க உடைக்க போறீங்க? நீ ரீப்ளேஸ் உடைச்சு தானே சார் ரீப்ளேஸ் பண்ண முடியும். உடைச்சி பண்ண வேண்டாம், அதை எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்றோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. உடையாது. என்ன இருந்தாலும் நேச்சுரல் மாதிரி வராதுல்ல சார். அதுதான், அதுக்கு தான் சொன்னது வந்து வருமுன் காப்போம்னு, வருமுன் தடுப்போம். அப்போ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸியஸ்ட் சிம்பிளஸ்ட் வெயிட்டை குறைச்சாலே சூப்பராகிடும். பட் நம்ம என்ன பண்ணுறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தெரியாது தான் உங்களுக்கு. ஒரு சில இது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற டைலாக்கு, வாட் மைண்ட் டசன்ட் நோஸ் ஐஸ் கேனாட் சி. ஸோ நம்ம மைண்டுக்கு தெரியாது, நீங்கள் கண்டு பார்க்கவே பார்க்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ரோட்டில் ஒரு தங்கம் கிடக்குதுன்னா, தங்க கட்டியோ இல்லை தங்க காசோ, அப்போ நீங்கள் அது தங்கன்னு தெரிஞ்சால் தானே எடுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதை அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த ஹெல்த்தும். ஸோ அந்த ஹெல்த்தை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கூகுள் பாபா, இந்த யூடியூப் பாபா, இந்த இன்ஸ்டாகிராம் பாபா இவங்கெல்லாம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்க. ஸோ அப்போது யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, யாரை நீங்கள் கேட்குறது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதுவும் என்னோட இப்போ புக் ரிவ்யூவில் சூப்பராக கற்றுக் கொடுத்தாங்க, லா ஆஃப் ஆவரேஜ். இந்த லா ஆஃப் ஆவரேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 பேர் என்ன சொல்கிறான்னு காதில் வாங்கிக்கிங்க, அந்த 4 வந்து கிராஸ் செக் பண்ணிங்க. இந்த கிராஸ் செக் பண்ணுறது யார் சொல்கிறான்றது பார்க்கணும். இப்போ யார் சொல்கிறான்றது பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். அவங்க அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி மாறியிருக்காங்களா, அவங்க கீழே எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக சொன்னேன். அதோட பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தாத்தா பாட்டி இந்த பழைய காலத்து ஆளுங்கிட்ட கேட்டாலே போதும். அவங்க சொல்கிற இதை நான் திருப்பி அதான் சொல்கிறேன், நம்ம பழைய இதை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம அப்பப்போ நம்ம இப்போ புக் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா எல்லா புக் ரிவ்யூலையும் திருக்குறள் தான். திருக்குறளில் அந்த நல்ல சாப்பாடு எப்படி சாப்பிடணுன்றது ஒரு 10 குறள் இருக்குது, அதை ரிப்பீட் பண்ணாலே போதும். திருமூலம்னு அவர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவர் சாப்பாடை பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் அந்த காலத்தில் சொன்னதை நம்ம வந்து திருப்பி ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். அந்த பேசிக்கில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, விட்டுட்டாங்க. 3 வேளை சாப்பிட்றீங்களே, அன்பி அவங்கள பேர் மேடம் நித்யா மேடம், ஆசிரியர் நித்யா தேவி. 3 வேளை எந்த 3 வேளை மேடம்? பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர், சரிங்களா? ஆமா, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் தான் ஃபர்ஸ்டா தான். அதுவும் சும்மா போகக்கூடாது. அது பரவாயில்ல, சும்மா போகலாம், பட் நீங்கள் போகல, அது இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 3த்துல எது முக்கியமானது சொல்லுங்க மேடம்? பிரேக்ஃபாஸ்ட் சார். எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். கார்த்திகேயன் சார் நீங்க? பிரேக்ஃபாஸ்ட் தான் சார். ஓகே. அன்பி மேடம் நீங்களுமா? நித்யா மேடம்? எனக்கு காலை உணவு தான் எனக்கும் தேவை இருக்கு ரொம்ப. கரெக்டாக காலை உணவு எடுத்துறீங்களா மேடம்? காலை உணவை நான் வந்து ரொம்ப அமைதியா அது எப்படி இருக்கு என்னன்னு சுவைச்சு, யாருமே இல்லாதப்பதான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா பேசிக்கிட்டே சாப்பிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க பிறந்ததுலேருந்தே ஞானி போல இருக்கே. என்னைய பொறுத்தளவு நம்ம கிட்ட வந்து அந்த சாப்பாடை நம்ம சூ பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நல்லா வாயை க்ளோஸ் பண்ணி அது என்னன்னு சொல்லி அந்த கோலையோட, ஏன்னா 1.5 லிட்டர் உமிழ்நீர் சுரக்குது, அதான 1.5 லிட்டர் என்ன மேடம் படிச்சிருக்கீங்க நீங்க? அவங்க நல்லாசிரியர் சார், மேக்ஸ் டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சயின்ஸ் டீச்சர் மாதிரி பேசுறாங்களே சார். மேக்ஸ் ஆல்சோ கண்டெயின் சயின்ஸ் பிரான்ச். கலக்குங்க மேடம். மேடம் ஒன்றும் இல்லை, உங்க இதுலேருந்தே நான் வரேன். சூப்பராக வந்தீங்க, அதான் முக்கியமாக இருந்து அவங்க இதுலேருந்து. அதுக்கு தான் நான் சொன்னேன் இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணியில் இருக்கீங்க, நான் எவ்வளோ தண்ணி ஊற்றலாம்,
அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் பண்றதுக்கு தான் இன்டராக்டிவ். நான் தொணாம தொண்டை தண்ணியே போய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல தொண்டை தண்ணி போட்டோம். ஆனா அதுக்கப்புறம் இப்ப நடுவுல சொன்னீங்களே சலைவா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைஜஷனுக்கு சலைவா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஆன்சர் தலைவா ஆனா சலைவா ரம்யா மேடம் சொல்லுங்க மேடம். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு எச்ச வரும்னு நினைக்கிறீங்க? சார் எனக்கு சரியா தெரியல சார். இதோ மேடம் சொன்னாங்க 1 லிட்டர் வரும்னு. 1.5 லிட்டரு கிட்ட வருதுன்னு தான் சொல்றோம். 3 லிட்டர்ஸ் இருக்குமா சார்? டேட்டாலாம் கலெக்ட் பண்ணல தரல. ஆனா 1.5 சொல்றோம். 1.5 வந்து வேஸ்ட் பண்றோம். ஆனா செய்ய மாட்டோம். டேஸ்ட் பண்றதுக்கு கூட அதை இது பண்ணி டைஜஷன் ப்ராசஸ்க்கு அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். மேடம் உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் உங்க ஒரு ஸ்டூடண்ட்ஸ் சொல்லி கொடுத்துடணும். நீங்க இல்ல சின்ன நான் வந்து அவங்க கிட்ட உட்காந்து யாரும் பேசாம சாப்பிட போறோம்னு பிராக்டிஸே கொடுக்குறேன். பிராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட் மேன். நான் பயிற்சி ஒரு மனிதனை முழுமைப்படுத்தும். நம்ம சொல்லி மட்டும் கொடுக்க கூடாது, பழக்கியே விட்டுறணும், வழக்கமாக்கி விட்டுருவோம். ஓகே. இந்த பாலா சரஸ்வதி கிளாப்ஸ் மட்டும் அடிக்கிறாங்க. எவ்வளவு சொல்லுங்க மேடம்? எவ்வளவு எச்ச வருது ஒரு நாளைக்கு? அந்த லெவலுக்கு நாலேஜ் இல்ல சார். சும்மா தானே மேடம் கெயின் கேக்குறேன். பண்ணிக்கிறது. அவங்க சொன்னாங்களே ஒரு மேபி இவங்க சொல்றதுல இருந்து வெச்சு மேபி 1.5 லிட்டர் இருக்கலாம். 1.5 லிட்டர்ஸ். ஓகே. 3 லிட்டர்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு நம்மளோட எச்ச சுரக்கிறது வந்து 1.5 to 2 லிட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இது நம்ம வந்து சும்மா எச்ச தானே நினைக்கிறோம். அப்போ இதே ஈக்குவலண்டா நாய்க்கு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படியே 10 டைம்ஸ் 15 லிட்டர்ஸ். அது அப்படியே மாட்டுக்கு எடுத்துங்க. மாடு தான் ஹையஸ்ட் 40 லிட்டர் ஒரு நாளைக்கு எச்ச. அப்ப அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எச்சே ஜஸ்ட் லைக் தட் நினைச்சிடாதீங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டார்டிங். உங்களோட வாய்க்கு வந்து ஆன்டிசெப்டிக்கும் எச்ச தான். உள்ள கிருமி போனாலும் அதை இது பண்றதுக்கு எச்ச தான் தேவை. அதே நாங்க மாதிரி ஒரு நிமிஷம், நாங்க புண்ணு ஏதாவது வந்துச்சு பிம்பிள்னா வச்சுதான் நாங்க இப்படி வைப்போம். ஏன்னா சலைவா நமக்கு தலைவா. அதுல வந்து லைசோசைம் இருக்கு மேடம். அது நீங்க சொன்னதுதான். சலைவா தலைவா தான். ரைமிங்கா அடிச்சிட்டீங்க. சூப்பர். அப்போ அந்த எச்சே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டைஜஷன். ஸோ நம்மளோட டைஜஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வாயில தான். ஸோ என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். பெஸ்ட்டு ஃபுட்டு நல்லா சூப்பராக நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக சேர்த்து சாப்பிட வேண்டியது பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ அந்த காலத்தில் திருப்பி சொன்னது தான். ராஜா மாதிரி சாப்பிடணும் பிரேக்ஃபாஸ்ட்டை. லஞ்சு கொஞ்சம் அளவா. டின்னர் விட்டாலும் பரவாயில்ல, சுமாராக சாப்பிட்டா போதும், சும்மா டச் பண்ணால் போதும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மீல் ஆஃப் த இதில் வந்து ப்ரோட்டீன் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் மீலில் எவ்வளோ முடியுமோ ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டில் ப்ரோட்டீனிஷியஸாக இருக்கணும். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்போ அந்த காலத்துலலாம் சாம்பார் இதெல்லாம் வச்சாங்க பாருங்கள். இப்போ அந்த சாம்பாரே போயிடுது. அதில் பருப்பு அட்லீஸ்ட் வரணும் இல்லையா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பல்சரி முட்டை இருந்தால் பெஸ்ட்டுன்றான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் முட்டை, பால். நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல், இட்லி. சார் பியூர் வெஜிடேரியனுக்கு என்ன சார்? ஆக்சுவலா ஐ அம் a pure vegetarian, so I பியூர் cannot take வெஜிடேரியனுக்கு உங்களுக்கு பன்னீர். பன்னீர். ஓகே. பன்னீர், முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாம் போடுங்க. பன்னீர் அதர் தென் பன்னீர் இப்போ காலையிலேயே பன்னீர் சார் செஞ்சு பீஸ் சார் இது நம்மளோட சோயா இது சங்க்ஸ். ஓகே சார். சோயா போயிடலாம் சார். பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஏன்னா எக்ஸ் கூட எடுத்துக்க மாட்டேன் சார். கடலை, எனி கடலை சார். மூக்கடலை அந்த மாதிரி இந்த பட்டாணி வகையில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நல்லா இருக்கு சார். பீன்ஸ் சார், ப்ராட் பீன்ஸ். வெங்கட்ராமன் சார், சாரி டு இன்டரப்ட். கொஞ்சம் வாய்ஸ் லவுடரா இல்ல மைக்ல இருந்து ரொம்ப அவையில இருக்கீங்களா? இதோ கிட்டே தான் பேசுறேன். ரொம்ப ஓகே, இப்ப கேக்குது சார். ஃபைன், थैंक यू. ஸ்ட்ரைட்டா காதுக்கு போட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட். செகண்ட் மேடம் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிசர்ச் சொல்கிறான் 30 to 32 டைம்ஸ் நம்ம பல்லுக்கு நம்பர் ஞாபகம் வச்சுருக்க. 32 பல்லு இருக்கு இல்லையா? 32 வாட்டி சூ பண்ணோன்றோம். ஒரு சங்கை உள்ள வாயில் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 30 டைம்ஸ் மென்னோன்றான். நீங்கள் சும்மா அது கவுண்ட் பண்ணி பாருங்களேன். நம்ம அசால்ட்டாக 15-20 டைம் வந்துடும். பட் ஆனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிட்றோன்னு கேட்டிங்கன்னா 7:30க்கு பறக்கிற ஆள், 8 o'clock பசங்களுக்கு வேன் வந்துடும். லேடிஸ்லாம் என்னென்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு ஆன் த வேல ட்ரெயினில் இல்லை பஸ்ஸில் சாப்பிட்லாம். ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஓடுறது. டீச்சர் சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையான்னு தெரில. பட் இந்த டீச்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க.
தனியா போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு நான் தூரம்? வந்து ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடுவேன். எனக்கு அந்த தாட் இருந்துச்சுன்னு எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டு அதை எடுத்து எங்கேயாவது வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். நான் நீங்க தான் உட்காந்து சாப்பிடுவேன். நீங்க தெய்வ பிறவி. நீங்க வந்து எனக்கு சாப்பாடு முக்கியம். பிறக்கும் போதே சோறு நமக்கு சோறு சோறு தான் முக்கியம். முக்கியம். இல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஃபாஸ்ட் லைஃப் ஆயிடுச்சு. அதுக்கு சொல்ல வந்தேன். நான் பிரேக்ஃபாஸ்டையே பிரேக் பண்ணிட்டு அதுக்கு வேற பேரை வச்சுக்கலான்னு இருக்கேன். நான் ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு முழுங்குறோம் பாதி பேர். நான் இல்ல, நான் வந்து நல்லா சூ பண்ணி நீங்க சொன்ன மாதிரி எத்தனை டைம்ஸ் நான் மென்னேலாம் தெரியல. நான் மென்னு மாதிரி பாக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட்ன்ற அந்த பேர்லயே திருப்பி ஒரு அவங்களே நிறைய ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அவங்களே ஒரு பெரிய புக் எழுதலாம் போல இருக்கு. நைட்டு படுத்து எடுத்துக்கிறோம் இல்லையா, நைட்டு ஃபுல்லா வந்து நம்மளோட பாடி ரெஸ்ட்ல போயிட்டு ஃபாஸ்டிங் அப்புறம் 6 to 8 hours ஃபாஸ்டிங் அப்புறம் பாடி செல்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்குமா, ஏதாவது சாப்பாடு நல்லா கொடுக்க மாட்டோமான்னு. அதுக்கு தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் செல்ஸ்க்கு கரெக்டாக டைஜஷனுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். அப்போ நல்ல நியூட்ரிஷன் கொடுத்தீங்கன்னா செல்ஸ் திருப்தி ஆகிடும். அந்த செல்ஸ் திருப்தி ஆகிட்டாலே அதுதான் முக்கியமான கான்செப்ட். உங்களுக்கு கிரேவிங் போகாது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் பண்ணிட்டு பிரஞ்சா சாப்பிடுறாங்க, லஞ்சையும் பிரேக் பண்ணிட்டு பிரஞ்சுன்னு சாப்பிடுறாங்க. ஸோ இட் அஃபெக்ட்ஸ் தேர் இம்யூனிட்டி பவர் அண்ட் அதுலேயுமே வந்து டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா கரெக்ட் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அதே பிரஞ்சுக்கு போகிறீங்கன்னா 10 மணிக்கு பிரஞ்ச் சாப்பிட்றீங்கன்னா 10 மணிக்கு பிரஞ்சு. பட் ஒன்ஸ் இன் அ வைல் பிரஞ்ச் மாற்றுவாங்க. அதுதான் பிரச்சனையே நம்மளுக்கு. அதுதான் அல்சரில் கொண்டு போய் விடுறது. ஓகே சார். அப்போ அதுதான் நம்மளோட வந்து கண்டிஷனிங் சொல்கிறோம். இந்த கண்டிஷனிங் பயாலஜிக்கல் கிளாக்ஸ். அது வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். ஐபி பாவ்லோவ்னு ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட். அவர் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவரோட நாய்க்கு வந்து என்ன பண்ணார், ஒரு இதில் பால் வச்சுட்டு கூப்பிட்டு வந்து பெல் அடித்தவர். பால் வைப்பார், பெல் அடிப்பார். அப்போ அது மாதிரி நல்ல ஒரு 10 நாள் 15 நாள் அதுக்கு ட்ரைனிங். இவரு பாவ்லோவ் தானே இந்த சோதனையை பண்ணிட்டே இருப்பாரு. அவ்வளோதான் ஐபி பாவ்லோவ். அப்போ என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா, 15 நாள் என்ன பண்ணார், பாலை வைக்கல, பெல்லை மட்டும் அடித்தார். பெல்லை மட்டும் அடித்தா பார்த்தீங்கன்னா நாயில் வாயில் ஊற்றுது. அப்போ அவர் வயிற்றில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஆசிட் சுரக்குது. அதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா HCl. நம்ம பாடியிலையும் வயிற்றுலையுமே ஆசிட் செக்ரேட் ஆகும். அந்த செல்ஸ் எல்லாம் வந்து கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். அதுதான் வந்து நம்மளோட கையில் அதெல்லாம் வந்து இன்வாலண்ட்ரி இதெல்லாம். அப்போ நீங்கள் கண்டிஷன் பண்ணுறீங்க. அப்போ 8 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா உங்களோட பாடி கண்டிஷன் ஆகிடும். 8 மணிக்கு ரெடியாக இருக்கும் ஆசிட் செக்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 8 மணிக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆசிட் செக்ரேட் ஆகிடும். அதுதான் அல்சரில் கொண்டு போகுது. அல்சர்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட ஆசிடே உங்களோட அந்த வயிற்று இதை புண்ணாக்குது. ஆசிடை ஊற்றுற மாதிரி தான் அல்சரை கிரியேட் பண்ணி ப்ளஸரை வரவழைக்கிறது. மாண்டை வெடிச்சிருது. சார் ஆனா நீங்க 32 டைம்ஸ் சூ பண்ணி சொன்னீங்கல்ல சார், ஆக்சுவலா சாப்பிட நான் ட்ரை பண்ணுவேன் சார் சூ பண்ணி சாப்பிடுறதுக்கு. பட் ஆனா 32 டைம்ஸ் சூ பண்ற வரைக்கும் சாப்பாடு இருக்கவே இருக்காது சார், அப்படியே கரைஞ்சிருக்கு வாயில. அது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்றத கான்சியஸா சாப்பிடணுன்றான். அதுக்கு ஒன்று சூப்பராக என்ன ஒரு ஐடியா கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, இது கூட நான் வந்து நம்மளோட இதில் ஒருத்தர் சொல்லி கொடுத்தது தான். அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, ரா தேங்காய் எடுத்து சூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றான். ஒரு யூடியூப்பில் நம்ம மாதவனோட ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அவர் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு இதில் போய் ஆஸ்திரியான்ற ஒரு கண்ட்ரியில் போய் எப்படி ஹெல்த் கற்றுக்கலான்னு போயிருக்காரு. அங்கே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, தண்ணியை வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும், ப்ரெட்டை தண்ணி மாதிரி சூ பண்ணி சாப்பிடணும். அவங்க சொல்லி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கே. பட் அந்த லெவலில் போகாமல் நம்மளோட ஒரு ப்ராக்டிஸ்க்கு என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் பத்தை இருக்கு இல்லையா, ஒரு தேங்காய் பத்தை எடுத்து, ஒரே செகண்ட் கேட்டில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, தேங்காய் பத்தை எடுத்து சூ பண்ண நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட். அது வரைக்கும் பேசிட்டு இருப்போம். நான் இந்த பச்சை தேங்காய் திங்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு இஷ்டம். ஏன்னு கேட்டா, எங்க அப்பா வந்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரு. போனாதானே தேங்காயும் வாழைப்பழமும் வாங்கி சாமிக்கு அர்ச்சனைன்ற பேர்ல எல்லாரோட ராசி எல்லாத்தையும் சொல்லிடுவோம். சொல்லி முடிச்சுட்டு அப்பா உட்காரு, அந்த சுத்தி வந்துட்டு பிரகாரத்துல சிவன் கோயில்னா உட்காரணுமா, பெருமாள் கோயில்னா உட்காரக்கூடாதா, என்னென்னமோ இருக்கும்.
அந்த ஒரு ஐவியத்துல எந்த கோயில்ல உட்கார்றோமோ அங்க போய் உட்காந்துக்குவோம். உட்காந்துட்டு அப்பா அந்த தேங்காவை உடைச்சு வச்சுட்டு ஒரு வாழைப்பழத்தை தருவார் பாருங்க. அது ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும். அப்புறம் மாவிளக்கு வைப்போம்ல, மாவிளக்கு வச்சுட்டு அந்த பச்சை தேங்காய் அதுக்குள்ள வச்சு சாப்பிடும் பாருங்க, அது சூப்பரா இருக்கும். செவ்வாய் கொலக்கட்டைன்னு சொல்லுவோம். இந்த செவ்வாய் கொலக்கட்டை ஆடி மாசம், தை மாசம், மாசி மாசம் 3 மாசம் ஆம்பளை எல்லாம் வரக்கூடாது போங்கடா அப்படின்ட்டு நாங்க மட்டும் செஞ்சு சாப்பிடுவோம் ஒளிச்சு ஒளிச்சு. அப்படி என்ன தண்டன்னு செய்றீங்கன்னா அந்த பச்சை தேங்காய் அங்க பெனிஃபிட். அதுவும் அந்த தண்ணி வேகமா போயிட்டு பண்ணுவோம். அப்புறம் வெடி தேங்கான்னு சொல்லிட்டு அதை உள்ள எல்லா ஸ்டஃபிங் எல்லாம் அமுக்கிட்டு உள்ள தூக்கி அடுப்புக்குள்ள போட்டு வெடிச்சு தள்ளிரும். வெடிச்சு தள்ளோன்னா அதுல ஒரு சூப்பர் ஒரு ஃபார்மேட்ல ஒரு அழகான டேஸ்டா ஒண்ணு கிடைக்கும். இந்த பச்சை தேங்காய்க்கு ஈடு எதுவுமே இல்லை. ஆனா கொழுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா கொழுப்பெல்லாம் கிடையாது. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சை தேங்காய் சாப்பிட்டா அது ஒரு சிறப்பு. அது மிகப்பெரிய ஒரு அவசரம். எனக்கு மாங்காய் மடையன்னு சொல்றது போல தேங்காய் மடையன்னு சொல்லலாம். ஆமா சார், எனக்கு ரொம்ப பசிக்கும் சார். பசிக்கும்னு சொல்லும் போது எல்லா மிஸ்ஸும் வந்து 2 பஜ்ஜி 2 வடை ஒரு சம்சா ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல போய் 10 ரூபா தேங்காய் குட்டி தேங்காய் வாங்கிட்டு வந்து உடைச்சு தின்னுக்கிட்டு இருப்பேன். குரங்கு என்ன பண்ணுது பாரு அப்படின்னு, நீ போய் இறங்கு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு உனக்கு தான் இறங்கு அப்படின்ட்டு வந்துருவேன். எஸ் ஓகே மேம். சார் கண்டினியூ ப்ளீஸ் கண்டினியூ சார். we are அவங்க 5:45 வந்துட்டோம். ஆமா இது பாருங்க கிளாஸ் நிறைய போகும் மேடம். அதனால தான் சொன்னேன் ஒரு டாபிக்லயே போகும் பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்லயே நிக்கிறோம். எங்க போறது லஞ்ச், எங்க போறது டின்னர். ஓகே. ஸோ நம்மளோட டைஜஷன் வந்து வாயிலேயே ஃபர்ஸ்ட் மவுத்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமாக சூ பண்ண சாப்பிட முடியுமோ சூ பண்ணி சாப்பிடும். அந்த அவங்க டவுட் கேட்டாங்களே, அந்த சூ பண்ணுறது வந்து நீங்கள் கான்ஷியஸாக எனக்குமே தெரியல. பட் நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 2 3 ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸ்லோவாக நீங்கள் அதை பண்ண பழகிடுவீங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 70% உங்களோட டைஜஷன் நம்ம வாயிலே முடிஞ்சிடும். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் தான் மெயினாக வாயில். கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் சிம்பிள் ப்ரோட்டீன்ஸ் வந்து பிரேக்கப் ஆகிடும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சூ பண்ணுறீங்களோ அந்த சலைவாவோட சூ பண்ணி, அதுவுமே மைல்டு அசிடிக் தான் அது. சரியா, அல்கலைனாக இருக்கும். மைல்டு 6.7 pH. நம்மளோட pH வந்து மைல்டு அசிடிக் 6.5 to 6.75. அப்போ அது அசிடிக் தான். அந்த நம்ம பாக்டீரியாஸ்லாம் வாயில் வராமல் இருக்குது. அதே மாதிரி காலங்காலத்தில் எழுந்தோடனே எம்டி ஸ்டமக்கில் தண்ணி குடிச்சணுன்றாங்க. பல்லு விளக்காம முக்கியமாக தான். சரியா? சார் ஒன்னே ஒண்ணு சார், நீங்க இப்ப சொல்லும் போது நான் ஒன்னே ஒண்ணு ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாவே முடியுது சார். 32 டைம்ஸ் சூ பண்ண முடியுது. கான்ஷியஸா பார்த்தேன். தேங்க்யூ சார். அதான் கான்ஷியஸா நீங்க கவுண்ட் பண்ணீங்களா மேடம் வந்துரும். சரி, நானுமே அந்த மாதிரி தானே இருந்தேன். அது நீங்க இப்ப நம்ம பண்ணதான் அது வரும். இன்னைக்கே நான் சொல்லிட்டேன், நாளைக்கு 32 நாள் 32 வாட்டி பண்ண முடியுமானா டவுட் தான். அதுக்கு ப்ராக்டிஸ்க்கு தான் அது சொல்றோம். அந்த தேங்காயில ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க சார். ஆயில் புல்லிங் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஆயில் புல்லிங் ஓகே தான் சார். பட் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு சில பேருக்கு, எனக்கு அது நானும் பண்ணி பார்த்தேன். அந்த ஒரு எனக்கு அது இது டேஸ்ட் பிடிக்கல. பட் ஓகேன்றோம், அது பண்ணலாம். நீங்க சொல்றது நல்லெண்ணெயை வச்சு பண்றது சொல்லுவாங்க. அவன் நாளை வச்சு காகல் பண்ணிட்டு ஸ்பிட் பண்ணிடணும். அது வந்து பேர் சார். அது நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில பேருக்கு அது செட் ஆயிடுச்சுன்னா பண்ணலாம். ஒன்றும் இல்லை, உங்களோட லூப்ரிகேஷன் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு அந்த வாஷ் மாதிரி ஆயில் வாஷ். அது வந்து நான் முன்னாடி நினைப்போம் பல்லு விளக்கிட்டு தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. அது ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி லேட் நைட் நம்ம உள்ளே வாய் இது ஃபுல்லா இதுவா இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியாஸ் குட் ஃபார் யுவர் கட். அதோட தண்ணி குடிச்சிருவாங்க. ஓ, மவுத் வாஷ் பண்ணாம டைரக்டாவே அதை குடிக்கலாம்னு சொல்றீங்களா சார்? ஆமா மேடம், உங்க மவுத்ல தான் மேடம் இருக்கு. இல்ல யூசுவலா ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணிருக்குன்றனால எடுத்தோனே அதுதான் மேடம் தப்பான கான்செப்ட். பல்லை விளக்காம தான் குடிக்கணும். அதுக்காக தான் இந்த இது, அதுக்காக பல்லு விளக்காம குடிப்பேன். எங்க வீட்டுல 4 திட்டுவாங்க. திட்டுனா திட்டுங்கடா போங்கடா அப்படின்னு, எனக்கு வேணும்டா இந்த சத்து அப்படின்னு. ஒரு அரசம்பு தண்ணி கண்டிப்பா குடிச்சா அது ஒரு மார்னிங் பிரிஸ்க் இருக்கு. வாட்டர் தெரப்பி என்ன சார், எவ்வளவு குடிக்கணும்னு சொல்லுங்களேன். அதான் அடுத்தது வரேன், அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் 2 அப்படிதான் வைக்க. எஸ் சார், எஸ். நீங்க எல்லாரும் உங்க क्वेश्चंस எனக்கு அனுப்புங்க, நான் டாக்டருக்கு அதை அனுப்பிச்சுடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்ல வேணா மேபி வில் ஹேவ் பார்ட் 2 வச்சுக்கலாம். சோ சார், நீங்க வந்து என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிடுங்க சார். அதர்ஸ் ப்ளீஸ் நீங்க क्वेश्चंस நோட் பண்ணுங்க. வில் மேக் இட் இன் another session. எஸ் சார், थैंक यू சார். அது வந்து இந்த டைஜஷன் சொன்ன இல்லையா, வாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அதில் தண்ணி நெக்ஸ்ட் மேடம் கேட்ட மாதிரியே தண்ணி வந்து இதெல்லாமே வந்து கால்குலேட்டர் தான். உங்களோட 20 kg வெயிட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி.
லாவண்யா மேடம் நீங்க எவ்வளவு வெயிட்? இல்ல செக்கே பண்றது இல்ல சார். ஒபிஸா இருக்கேன்னு தெரியும். அதனால செக்கே பண்றது இல்ல. ஒரு 60 அவங்க சொன்னாங்களே 60 வச்சுப்போம். அவங்க லாவண்யா இவங்க நித்யா மேடம் 60. 60னா எவ்வளவு தண்ணி குடிக்கணும் மேடம்? 60 இல்ல, நான் 54. நம்பர்லாம் ஞாபகம் வச்சுப்பேன். மேக்ஸ் நானும் ஸ்ட்ராங். 3 லிட்டர்ஸ் சார் 60னா. 60னா 3 தெரியல, அது எவ்வளவுன்னா எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இப்படி குடிக்கிற ஆளு. இல்ல அது நான் எவ்வளவு நேரம் குடிக்கணும்னு கேட்கல. ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் சொல்லி 1.5 லிட்டர் இன்டர்வல் போறது மாதிரி தான் படிச்சிருக்கோம். ஆனா நமக்கு எப்ப வெயிட்டுக்கு தான் தண்ணி, அதுதான் சொன்னேன். 20 கிலோ வெயிட்னா 1 லிட்டர் தண்ணி, 60 கிலோனா 3 லிட்டர் குடிக்கணும். அதான் இப்ப நான் 3 லிட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கேன். 3 பாட்டில் 4 பாட்டில் தான் குடிச்சிட்டு இருக்கேன். அந்த தண்ணி வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தண்ணி அவங்க சொன்ன மாதிரி தண்ணிலேயே அதுவும் ஒரு 300 வகையான டிசீஸ் கியூர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 250 டிசீஸ் கியூர் பண்ணலாம்னு சொன்னேன். எதை வச்சு? சலைவாவா? இதெல்லாம் குவிஸ் மாதிரி கேட்கணும்ல. சலைவா சொன்னீங்க சார். சலைவாவா? 250 டிசீஸ் என்ன பண்ணா? சலைவா பண்ணவா? தேங்காவா? தேங்காய் சூவிங்க மேடம் வெயிட் முக்கியமானது மேடம். 5 வந்து போன்ஸ் வந்து வெயிட்னால 250 டிசீஸ் வரும்னு சொன்னீங்க சார். வெயிட்னால 250 டிசீஸ். எஸ் சார். அதே மாதிரி தண்ணினால 300 டிசீஸ் கியூர் பண்ணலாம். இதுக்கு பேரே வந்து ஹைட்ரோதெரபி. 550 போயிருச்சா? அப்ப நீங்க பாத்துங்க, 2 லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணாலே எல்லா டிசீஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம். அப்ப அந்த லைஃப் ஸ்டைல்ல என்ன பிரச்சனை? இது ரெண்டுத்துல என்ன பிரச்சனை பாருங்க. கண்ணா மின்னான்னு சாப்பாடு ஆயிடுச்சு, என்ன சாப்பிட்றோன்னு பாக்குறது இல்லை, கான்சியஸ்னஸ் போயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கலர்ஃபுல்லா பயங்கர ஜங்க் ஃபுட் வந்துருச்சு, செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. தண்ணி ஏன் குடிக்கிறது இல்ல லேடிஸ்? சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல சார், அதையும் சேர்த்தே சொல்லி முடிச்சிருங்க. சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாது, கங்காவை இடது கையில தூக்க கூடாதுன்னு தாத்தா வலது கையில தான் தூக்குவேன்னு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுவாரு. அது மாதிரி தண்ணி வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆசிட் சுரக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது டைஜஷனுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அந்த டைம் நீங்க தண்ணியை ஊற்றி அதை வந்து நீங்க ஆசிட்டை வந்து அல்கலைன் ஆக்கிடுறீங்க, கெமிஸ்ட்ரி டைலூட் பண்ணிடுறோம். அதனால தான் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டாம் தண்ணியை. சாப்பிட்டதுக்கு அப்புறம் டைஜஷன் ஆகிட்டே இருக்கு, அதில் போயிட்டு தண்ணி ஊற்றுனே திருப்பி அதுவும் ப்ராப்ளம் தான். அதனால சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கேப்க்கு அப்புறம் குடிங்கன்றாங்க. எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் ரீசன் தான். அதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது லாஜிக் புரிஞ்சிடும். தண்ணி அதே மாதிரி தூக்கி குடிக்கக்கூடாது, வாய் வச்சு குடிக்கணும், உதடு படணும், சிப் பை சிப் குடிக்கணும். அவங்க சூப்பராக சொன்னாங்க. இது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க தண்ணி. சாப்பிட்டேன், அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேனே, நீங்கள் காதுலேயே வாங்கல. தண்ணியை சாப்பிடணும், சாப்பாடை குடிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உல்டாவை பண்ணி சாப்பிடணும். அது மாதிரி கோட்டா ஒரு நாளைக்கு கோட்டா 3 லிட்டர்ஸ், 60 kgக்கு 3 லிட்டர் சொன்னேன் இல்லையா. ஸோ ஹாஃப் டேக்குள்ளே நீங்கள் அந்த 1.5 லிட்டரை முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஆல்மோஸ்ட் 70% முடிச்சிட்டா ஈஸி. செகண்ட் ஹாஃப்க்கு ஏன் வேண்டாம்னு கேட்டினா, நைட் அப்புறம் தூங்க வர முடியாது. வாட்டர்ல வாமா ஹாட்டா இல்ல கொஞ்சம் கூலா? காலங்காத்தால எழுந்து குடிக்க வேண்டியது வார்ம் வாட்டர், லைட் வார்ம், தூங்கி எழுந்த உடனே. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி எது வேணா குடிக்கலாம். ஐஸ் வாட்டர் திருப்பி அதே பிரச்சனை தான். உங்களுக்கு ஐஸ் வாட்டர் குடிச்சா உங்களோட இன்டெஸ்டைன் ஃபுல்லாவே ஜில் ஆயிடுது. இப்ப ஒரு டிராப் அதுல ஹனி போடுன்றாங்க, அத பத்தி? அது நீங்க ஹனி போடுவீங்களோ இல்ல மணி போடுவீங்களோ, பிளெயின் வாட்டர் பெஸ்ட். நான் அந்த ஹனி என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப ஃபுட் சேஃப்டில வந்ததுனால அது ஹனியே இல்ல. இப்ப என்ன பண்ணுவீங்க? சர்க்கரை பாகு. சர்க்கரை பாகு. சர்க்கரை பாகு. எந்த ஹனியை போடுவீங்க? நான் அப்படி போயிடுவேன், ஹனி போடுங்கன்ற. எந்த ஹனியை போடுவீங்க? அப்ப மரத்துல போய் அந்த ஹனி எடுத்துட்டு வந்து அப்படி புழிஞ்சி போடுவோம் சார் அப்படின்னா சூப்பர் நித்யா மேடம். ஸோ அதுதான் சொன்னேன், அடல்ட்ரேஷன் அவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. சிம்பிளான இது நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணக்கூடாது. வீட்டில் என்ன, அதான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஹோம்லேருந்து ஆரம்பிக்கிறது தான். ஹோம் ரெமெடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக. இப்ப நான் வந்து அந்த தண்ணிக்கு பதிலா நான் வந்து அந்த நீரா தண்ணியை தான் குடிப்பேன் காலையில ஒரு 2 செம்பு. என்ன சொல்கிறேன், நைட் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு பானை மாதிரி வாங்கி வச்சுக்கோன்றான். பானை மாதிரி வாங்கி வச்சா அந்த தண்ணி வந்து ஓகேன்றான். ஒரு நைட் ஃபுல்லாக அந்த பானையில் ஊறி அடுத்த நாள் காத்தால சொம்பில் தண்ணி குடித்தாலும் ஓகே, இதில் தண்ணி குடித்தாலும் ஓகே.
அந்த இது என்ன சொல்றது, காப்பர் இந்த கிளாஸ்ல இந்த குடிச்சா வெங்காயம் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இல்ல இளநீக்குள்ள வெந்தயமும் அந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு செய்யறது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட். லேடிஸாகவும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி, காலங்கத்தால் ஒரு ஸ்பூன் எம்டி ஸ்டமக்கில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோ பெஸ்ட்டு ஃபார் எவ்ரி திங். உங்களோட எக்ஸ்கிரீட்டரி இதுக்கு வந்து சூப்பராக இருக்குன்றோம். நைட் சாப்பிட்டு தூங்கினாலும் ஓகே, இல்லை ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து காத்தால வித்து வெந்தயம் எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் ஓகே. ஒரு நைட்டு வச்சு நாளை அடுத்த நாள் காத்தால சாப்பிட்டாலும் சூப்பர். அது மாதிரி நம்ம இந்த சொல்கிறோம் இல்லையா, இப்போ பழுது கஞ்சி நம்ம என்ன சொல்லுவீங்க, நீராகாரம். நீராகாரம் அது பேரு. அதான் வந்து இப்போ அமெரிக்கால சேல் பண்றான். அவன் அது பேட்டன்சி வாங்குறான், அவன் வச்சுக்கிறான். நம்ம இவ்வளவு தூரமா இவ்வளவு காலங்காலமா சாப்பிடுறோம். நான் மேக்ஸிமம் கூழு வைப்பேன் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, என்னைக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள். ஓகே மேம், ஒன் செகண்ட். ஸோ ப்ளீஸ் லாஸ்ட் 5 minutes நமக்கு இருக்கு. ஸோ சார் நீங்க இப்போ பேசிக்கா சொன்னதுல கன்க்ளூட் வாட்டர் பிரேக்ஃபாஸ்ட் இதை பத்தி சொல்லியிருக்கீங்க சார். பிரேக்ஃபாஸ்ட் வாட்டர் எவ்வளவு குடிக்கணும், வெயிட் எப்படி குறைக்கணும் என்னங்கறத சொல்லியிருக்கீங்க. இதோட ஃபியூ பாயிண்ட்ஸ் மேஜரா ஃபர்ஸ்ட் மார்னிங்ல செய்ய வேண்டியதை சொல்லிடுங்க சார். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி வில் ஹேவ் அ கொஸ்டின்ஸ், ஒரு ஃபீட்பேக்கோட தான் நீங்க போனதுனால தனியா ஃபீட்பேக் செஷன் நம்ம வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனுப்புங்க, கண்டிப்பா நம்ம இதோட கண்டினியூஸ் செஷன் கண்டிப்பா போடலாம். ஓகே. மெயினா காலங்கத்தான் எழுந்தோன்னு விட பல் விளக்காம ஒரு கிளாஸ் தண்ணி இல்லை ஒரு சொம்பு தண்ணி கூட ஓகே தான். மார்னிங் டோஸ்ல முடிச்சிடணும். அது மாதிரி எழுந்த உடனே நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன வாக், இந்த மூச்சு பயிற்சி பண்றது பெஸ்ட்டு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மார்னிங் சுவாசம், அதுக்கு தான் இந்த சர்க்கேடியன் ரிதம் சொல்கிறோம். இந்த 4 to 6 தான் லங்ஸோட டைமிங். அது நீங்கள் கூகுளில் பார்த்து அந்த சர்க்கேடியன் ரிதம் டைமிங் பார்த்துட்டாலே போதும், எதுக்கு எந்தெந்த டைம்னு. அது மாதிரி நைட்டு 9-10 மணிக்கு மேலே சாப்பிட வேண்டாம். டின்னர் கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சுட்டா நல்லது. லேட் நைட் போகும், ஏன்னா நம்மளுக்கு லிவரோட டைம் வந்து 2 to 4. அப்போ நீங்கள் 10 மணிக்கு போட்டிங்கன்னா அது டைஜஷனுக்கு பிரச்சனையாகி அது லிவர் பிரச்சனைக்கு போயிடும். அப்போ அந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்னா 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 1 மணிக்கு லஞ்ச்னா 1 மணிக்கு லஞ்ச். மிஸ் பண்ணுறீங்க, ஏதோ தவிர்க்க முடியாத சாப்பிட முடியல அப்படின்னா அந்த டைம் தண்ணி குடிச்சிடணும், ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். தவிர்க்க முடியல, சாப்பிட முடியல, பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ, அந்த டைம் வந்து கரெக்டாக டைமிங் வந்து ஆசிட், எல்லாம் சொன்னேன் இல்லையா, இது கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லாலும் சரி எப்படியும் ஆசிட் செக்ரேட் ஆகிடும். அப்போ அந்த டைம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி லஞ்சு வந்து வெஜிடபிள்ஸு சாதம், வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு சாப்பிடணும், சாதம் நெக்ஸ்ட் சாப்பிடணும். 3வது டின்னர் இப்போ என்ன டைமிங் சொல்கிறோன்னா 7:30 முடிச்சிருங்கன்றோம். கண்டிப்பாக தூக்கம் 9:30 to 10 தூங்கிடணுன்றோம். ஏன் தூக்கம்னா, தூக்கம் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ரீஜென்ரேட் பண்ணுறது. உங்களோட ஆர்கன்ஸ்க்கு ரெஸ்டிங் டைம், எல்லா ஆர்கன்ஸுக்கும் ரெஸ்டிங் டைம். ரெஸ்டிங் கொடுக்கலன்னா அடுத்த நாள் காத்தாலைக்கு கரெக்டாகாது. வெயிட்டை பார்த்துக்கணும், தண்ணி நல்லா குடிக்கணும், பாத்ரூம் போகிறத பற்றி யோசிக்கக்கூடாது. தண்ணி நிறையா குடித்தா கிட்னி போய்டும்னு வைங்க, நிறையா டாக்டருங்க இருக்காங்க, கூகுள் டாக்டர். அப்போ ஒரு நாளைக்கு கிட்னி நம்மளது எவ்வளோ லிட்டர் இப்போ ஃபில்டர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுன்னா 3 லிட்டர்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஒரு நாளைக்கு கிட்னி நம்மளது 180 லிட்டர் ஃபில்டர் பண்ணுது. அந்த 180 லிட்டரில் நீங்கள் எங்கே 3 லிட்டர் 4 லிட்டர் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பிரச்சனைக்கு தான் யோசனை பண்ணி இந்த லேடிஸ்லாம் தண்ணி குடிக்கிறது இல்லை, பாத்ரூம் போகிறதுக்கு யோசனை பண்ணி. டபக்குன்னு பஸ்ஸில் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க, எங்கே போகிறது பாத்ரூம்னு யோசனை பண்ணியே தண்ணி குடிக்கிறது இல்லை. தண்ணி தான் தி பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஹைட்ரோதெரப்பி, ஜப்பானில் ஹைட்ரோதெரப்பி தான் வச்சுருக்கான். அந்த மூளைக்கு மூளை தண்ணி வச்சுருக்கான். அங்கே என்னென்ன மூளைக்கு மேலே பாத்ரூம் சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கான். இந்தியாவில் பெரிய தலைவலியே வந்து நம்ம பாத்ரூம் தான். சார் உட்கார்ந்து தண்ணி குடிக்கணுமான்னு மட்டும் சொல்லுங்களேன் சார். கண்டிப்பாக உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும், சிப் பை சிப் குடிக்கணும், உதட்டில் படுற மாதிரி தண்ணி குடிக்கணும். இந்த தூக்கி குடிக்கிற பழக்கம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, அதெல்லாம் மாற்றணும். ஸோ அந்த சில்வர் டம்ளர் வச்சு இந்த 1 யூஸ்லாம் வந்து நம்மளை மாற்றிடுச்சு. அதெல்லாம் டிசீஸ்க்கு வரதுக்கான நம்மளா உருவாக்குறது. பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க பாட்டில் வச்சுக்கணும். அவங்கவுங்க பாட்டில் அவங்கவுங்க கையில் எடுத்து போகணும். நித்யா மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவன் எக்கட கட்டா யோசிச்சாருன்னா நம்மளுக்கு என்ன, சின்ன குழந்த மாதிரி என்ன சார் நீங்கள் சிப் பண்ணி குடிக்கிறீங்கன்னு, போடா லூசு பேலை அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி தான். அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் நான் அந்த சிப்பர் தான் வச்சுருக்கேன்.
ஸ்ட்ரா பாட்டில் தான் எடுத்து போறோம் ஆபீஸ். நானும் ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன், அதான் எக்ஸ்ட்ரா நமக்கு. அதிகமா பேசினாலும் பயங்கரமா பேசுறாங்க நித்யா மேடம். அதனால தயவுசெய்து லாவண்யா மேடம் வேண்டுகோள், நித்யா மேடம்க்கு ஒரு கிளாஸை போட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அதுவே ஒரு புக் ஆக்சுவலா. அவங்க சும்மா ஜோக்கா ஜாலியா ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்றாங்க, அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ஒரு பெரிய புக் ஆயிடும். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வயித்த கட்டினா பிள்ளை வாயை கட்டினா புருஷன். அது சரியான வார்த்தை. இல்ல அந்த காலத்துல நிறைய இது சொல்லியிருக்காங்க, அதுதான் சொல்ல வரேன். நம்ம பிளாஷ்பேக் போகணும், பழைய காலத்துல சொன்ன பழமொழி ஆட்டம், இந்த மாதிரி இந்த பழக்கங்களாட்டம். அதனாலதான் ஃபீட்பேக்கை நிப்பாட்டிட்டோம், ஃபிளாஷ்பேக்கே போயிடுவோம். ஓகே சூப்பர், பயங்கரமா இருக்கு மேடம், உங்க டீம் பயங்கரமா இருக்கு மேடம். இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, அதுவா கடவுள் பிரபஞ்சம் சேர்த்த கூட்டம். லவண்யா மேம் குரூப் எது இருக்குங்களா மேம் நமக்கு? இல்ல சார், இது வேற குரூப்ல நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கோம் சார். இது குழுவெல்லாம் இல்ல, அப்படியே ஒத்த சிந்தனையாளர்கள், சிவகனி மேம், சிவசங்கரி மேம், வேற வேற இதாய் முத்துலட்சுமி மேம், ரம்யா மேம்லாம் அப்படி. அதே மாதிரி எங்க ஒரு குரூப் இருக்கு, கார்த்திகேயன் சார் சொல்லியிருந்தேன், எங்க குரூப்பும் இந்த மாதிரி ஒரு 200-400 பேர் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். லாவண்யா மேடம் அந்த ஷேர் வேணா பண்ணி விடுங்க உங்களுக்கு. அதாவது கம்யூனிட்டியா இருக்கிற கட்டண நிறைய பேர் கம்யூனிட்டியா இருக்காங்க, அதனாலதான் பிரச்சனையே நடக்குது. மேம் போஸ்ட் வந்து இந்த நீங்க போட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டது ஒரு நாள் முன்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லாத்துக்கும் ப்ராட்காஸ்ட் பண்றதுக்கு. அது என்னன்னா 3 டேஸ் முன்னாடி போட்டாலுமே மக்கள் அந்த 5 மணி ஆக போகும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணாதான் நிறைய பேர் வராங்க சார். சோ அதனால அதுவும் நான் முன்னாடியும் போடுறேன் சார் இனிமே. சரிங்க, थैंक यू மேம். இது மந்த்லி ஒன்ஸ் நடக்குது, ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு இது வச்சு டாபிக்ஸோட டாபிக்ஸ் வச்சு பண்ணுவோம். சோ இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவா போச்சு. போட வேண்டியது வந்து காஸ்ட்லி மிஸ் போணும். சாரி சார், காஸ்ட்லி மிஸ். கரெக்ட் கண்டிப்பா. ஆக்சுவலா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம என்னென்னமோ உள்ள போய் டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் பத்தி பேசுறோம், பட் பேசிக்கா நம்மளே மாத்தி இவ்ளோ டிசீசஸை கம்மி பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத வந்து ஆக்சுவலா சொல்ல போனா யாரும் இவ்வளவு ஓப்பனா சொல்லல டாக்டர். நீங்க வந்து ரொம்ப ஓப்பனா உண்மையே சொல்றீங்க. இந்த மாதிரி பேசிக் இதுல சேஞ்ச் பண்ணாலே நிறைய சேஞ்ச் ஆகும்ன்றத நீங்க சொல்றீங்க வெளிப்படையா. இப்ப நித்யா மேடம் வந்ததுனால எனக்கும் அப்படியே பஞ்ச் டைலாக்கா வருது. டாக்டர் தெரிஞ்சது 2 தான், ஒண்ணு மாத்திரையை மாத்தி கொடுப்போம், இல்லைன்னா மாத்திரையை கூட்டி கொடுப்போம், சாப்பாடை பத்தி சொல்ல மாட்டோம். நித்யா மேடம் ஓகேவா? ஆசம் சார். எனக்கு மாற்றம் ஒன்று மாறாததுதான். இது ஏமாற்றமா இருந்தா சரியா இருக்குது, பி மாற்றமா இருக்கட்டும். ஐயோ ஓகே சோ ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு ஒரு. அதனால நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்குன்னு இருக்கிற क्वेश्चंस எல்லாமே இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், சில ஹாபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், பட் அது கரெக்டா தப்பான. இப்ப சொன்ன மாதிரி டக்குன்னு தண்ணி வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்கோம் எல்லாருமே, அப்படியே பிடிச்சி அப்படியே நின்னுட்டு குடிக்கிறோம். யாருமே வந்து உட்காந்து குடிக்கிற பழக்கமே கிடையாது, குறைஞ்சு போச்சு. சோ அப்ப அந்த மாதிரி நிறைய அன்னோயிங்கா நம்ம பண்ணுவோம். இந்த மென்னு சாப்பிடுறதெல்லாம் வந்து நிறைய விட்டாச்சு, கடகடன்னு எடுத்து முழுங்குற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பேசிக்கா நம்ம எல்லாமே கொஞ்சம் ஒரு ஒரு 2 இந்த வீக் ஃபுல்லா சேலஞ்சாவே எடுத்துக்குவோம். இங்க வந்திருக்க எல்லாருமே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம் நம்மளோட இதுக்காக. சார் சொன்னதை வச்சு கான்சியஸா நோட் பண்ணுவோம் எல்லாருமே. ஒரு தடவையும் 32 டைம்ஸ் மென்னு சாப்பிட்றோமான்னு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு நோட் பண்ணுவோம். காலைல எந்திரிச்சோடனே தண்ணி குடிக்கிறோமா நோட் பண்ணுவோம். லஞ்ச் இந்த மாதிரி சாப்பிட்றோமா, டின்னர் அந்த டைம்குள்ள சாப்பிட்றோமா, அந்த பேசிக் இது வாட்டர் ட்ரிங்கிங், மென்னு சாப்பிட்றது, அந்த டைமுக்குள்ள 3 இதையும் 7:30க்குள்ள முடிக்கிறதுங்கிறத 1 வீக்கா கான்சியஸா எல்லாருமே ஹானஸ்டா பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் நம்ம வந்து ஒரு டைம் எல்லாருக்குமே, இப்ப வந்தவங்களோடதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிறேன் பேரு. ஸோ நம்ம எல்லாருமே கூட ஒரு குரூப் ஆரம்பிச்சு 1 வீக் அப்புறம் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்தது எப்படி நம்ம ப்ரொசீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ முத்துலட்சுமி மேம், ரம்யா மேம், கார்த்திகேயன் சார், நித்யா மேம், சிவகனி மேம், சிவகனி சிஸ்டர், பாலசரஸ்வதி மேம். ஓகே சார், நான் கீழே உட்காந்து சாப்பிட்றேன், பூமி தொடர்பு சாமி தொடர்புன்னு, அது ஓகே தானே? நித்யா மேடம் எக்ஸெப்ஷன், உங்களுக்கு கண்டிஷனே கிடையாது, மாத்த வேண்டியதெல்லாம் நாங்க தான் நிறைய. மேடம் அவங்க சொன்ன இல்ல மேடம், அப்பயேதான் அறிவு ஜீவி பிறக்கும் போதே. அதனால வந்து அப்பாவோட வழிமுறை அதுமா, அதனால. மகா மேம் அண்ட் சுரேஷ் வந்து எனக்கு கான்டாக்ட் தெரியல. மகா மேம் அண்ட் சுரேஷ் சார் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மத்தவங்களோட நம்பர்ஸ் என்கிட்ட இருக்கு.
ஸோ வில் ட்ரை ஹானஸ்ட்லி, நமக்காக செய்ய போறோம், இது வேற யாருக்காகவும் இல்லை, நமக்காக செய்ய போறோம். ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த செஷனை எப்படி கொண்டுட்டு போறது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது நம்ம வெறுமனே ஜஸ்ட் சார் பேசிட்டு போயிட்டாங்கன்றதை விட இன்டராக்டிவா நம்ம கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இந்த இதை தனியா கூட நம்ம கொண்டு போகலாம். அந்த நல்வாழ்வு சீரீஸ்ல இல்லாம கூட தனியா கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து ஜெனரல் டாக் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் தானா மேம், இல்ல ஜெனரல் டாபிக்? ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கு நம்ம வாட்டர் எந்திரிக்கிறவனே ஃபர்ஸ்ட் இந்த வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது பிளஸ் இந்த டைமுக்கு சாப்பிடுறது 32 தடவை மென்னு சாப்பிடணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா போலாம் சார். ஒரே டைம்ல எல்லாமே முடியாது சார். இந்த செஷன் வந்து நான் இது, அதாவது இந்த குரூப் வந்து இதுக்காக மட்டும் தானா, ஜெனரல் டாபிக்ஸ் லைக் இப்ப எதுவும் நம்ம எழுதல, எல்லாம் ரெக்கார்ட் தான் பண்ண போறோம். சோ அதுக்கப்புறம் நீங்க இண்டிவிஜுவலா அனுப்புங்க, அந்த ரெஸ்பான்சஸ பொறுத்து நம்ம வேணா குரூப் கிரியேட் பண்ணி. இதுல அந்த பாப்பாங்க வர்றாங்களா மேம், அத பொதுவா கேக்குறாரு, வாட் பர்பஸ் திஸ் இல்ல மேம், நம்மளோட செஷன் வந்துட்டு வீக்லி பண்றோம்ல, அது வந்து நம்ம ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்றோம் இல்லையா சாட்டர்டே, அதுதான் ஒவ்வொரு டாக்டர்ஸ் கூப்பிடுவோம் சார். நாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களோட சைட்ல இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க சார். இது இன்னைக்கு ரொம்ப இன்டராக்டிவா போச்சு செஷன் அப்படிங்கறதுனால சரி ஓகே, இது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கொடுக்கும் லைஃப் ஸ்டைல்ல அப்படிங்கறதுனால சரி இதை நம்ம தனியா ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டான பீப்புள் தான் உள்ள வந்திருக்கீங்க. ஸோ அது மாதிரி பண்ணலாமேங்கிற ஒரு தாட்ல தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த செஷனோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். இது நீங்க எல்லாருமே பர்சனலாவே ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அப்புறம் நம்ம சார்ட்ட கேட்டு எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். சாரோட கைடன்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். ஸோ ரொம்ப உண்மையிலேயே சூப்பரா போச்சு இந்த 11th மந்தோட நல்வாழ்வு ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிறப்பா சார், நல்ல ஒரு இதை பிள்ளையார் சொல்லி போட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. இல்ல அது அதோட ஆட் ஆன் பண்ணீங்க. இந்த வாரம் ஃபுல்லா வந்து நியூட்ரிஷன் வீக். ஓகே, அதனால சூப்பரா நியூட்ரிஷன் வீக்ல நீங்க நியூட்ரிஷன் பத்தி பேசிட்டீங்க. ஓகே சார், கண்டிப்பா. அப்ப எல்லாருமே இந்த வாரம் ஃபுல்லா வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம், உட்காந்து தண்ணி குடிப்போம், 3 நேரமும் கரெக்டா அந்த டைமுக்கு சாப்பிட்டு முடிச்சிருவோம். 7:30க்குள்ள டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்லாம் அந்த டைமுக்கு பிளஸ் சூ பண்ணி சாப்பிடணும். இதை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணுவோம், அப்புறம் அடுத்தது வந்து என்னன்றதை பார்ப்போம். டன் மேடம், கண்டிப்பா பேசாம சாப்பிடுங்க. நன்றி. நான் சமைச்ச சாப்பாட சாப்பிட வாங்க. ஓகே, அட்ரஸ் அனுப்பி வைங்க சார். ஸ்கூல் மேடம் போய் பார்க்கணும். நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் சார். அவங்க மதுரையா மேம்? மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஆல்வேஸ் வெல்கம். நான் ரெட் கார்பெட் மட்டும் இல்ல, எல்லா கார்பெட்டும் வச்சிருக்கேன். விரிச்சிடுறேன் ஐயா, வரட்டும். டிஆருக்கு விரிச்சிருவோம். Thank you. ஓகே, ரொம்ப வண்டர்ஃபுல்லா, ரொம்ப சூப்பரா போச்சு. ஐ திங்க் இந்த நல்வாழ்வு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது ஒரு நல்ல சிறப்பான விஷயம். நிறைய பேருக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைச்சது. ஒவ்வொரு மந்த்தும் நாங்க வந்து ஈவன் நிறைய மெடிக்கல் இதுல டெஸ்ட் எல்லாம் ஃப்ரீயா நிறைய இடத்துல இருக்குங்கிறதே கூட தெரியல. பட் அந்த டாக்டர்ஸ் எல்லாம், சர்ஜன் எல்லாம் வந்தாங்க, அந்த ஃபீல்டுல இருக்கிற பிரைமரி, இப்போ சிவகனி மேமுமே நம்மளோட இதுல இருக்கிறவங்க தான். நிறைய ஸ்கீம்ஸ் பத்தி எல்லாம் சொன்னாங்க. அந்த பேசிக் டெஸ்ட்டுக்கே நமக்கு இப்பெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு தெரியல. அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சது எங்களுக்கு. ஸோ எது வந்து எந்த ஏஜ்ல சிலது கம்பல்சரி பண்ணணும், என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு, வந்தா எப்படி அதை அவேர்னஸ் டக்குன்னு போய் எப்படி இது பண்ணணும், எதுக்கு சர்ஜரி தேவை, எதுக்கு சர்ஜரி தேவையில்லைன்னு ஒவ்வொரு மந்த்தும் அதே மாதிரி ஹோம்ல இருந்து வந்தாங்க. நான் இதுல இருந்து சித்தால இருந்து வந்து டாக்டர்ஸ் பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுல இருந்து தான் நாங்க ஒவ்வொரு மந்த்துக்கும் டிஸ்கஸ் பண்ணி கூப்பிடுறோம். ஸோ அதுல வந்து நிறைய இந்த மாதிரி அவேர்னஸ் எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எதுக்கோ விஷயம் தேடி போறோம், நம்ம உடல் நலம் சார்ந்து தேடுறதுல தப்பே இல்லைன்னு ஆரம்பிச்ச தேடல் தான் இது. ஸோ இன்னைக்கு அது ரொம்ப சிறப்பா இன்டராக்டிவா போனது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த வீக் இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அதுக்கப்புறம் சார்ட்ட கேட்டுட்டு எப்படி டைம் நமக்கு எல்லாருக்கும் செட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம டைமிங்ஸ் கூட மாத்தி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். தேங்க்யூ மேம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. வெங்கட்ராமன் சார், நீங்க அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 மனமார்ந்த நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.